முருகா அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி இருக்க மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நேற்று நம்ம யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்களா உங்கள்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஒருவேளை இந்த லெவலை தாண்டி பிரேக் அவுட் ஆனால் தான் மேலே போகும். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் லோவை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி இந்த ஜோனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சைடுவே போய் க்ளோஸ் வைக்குன்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிபிலிட்டி வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டோம், என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ காலையிலேயே மார்க்கெட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த ஜோனை தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போணுச்சுன்னா தான் பையிங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் கீழேயே வந்துருச்சு, இந்த லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா திரும்ப இங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி கீழே வந்துச்சு, இந்த 600 வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போக தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு. இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக சைடுவே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. நான் ப்ரைஸ் ஆக்ஷனை இவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்டில் வந்து ரெண்டு சைடும் இல்லாமல் கீழே வந்து இப்படி சைடுவேயாக போய் க்ளோசிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பி சைடில் மட்டும் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. சிக்கான ட்ரேட் வந்து இன்றைக்கி கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் சிக்கான ட்ரேட் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி சிக்கான பாசிபிலிட்டியாக அமையல அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக நீங்கள் பிக்கான ஒரு ட்ரேடை மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கும். அப்படி இல்லை ட்ரேடே எடுக்காமல் கூட விட்டுறலாம். பட் வந்து சி சைடு தேவையில்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பார்க்குறோன்னா மார்க்கெட்டில் வந்து 3 விதத்தில் பார்க்குறோம். ஒன்று ஃப்ளாட்டு, இல்லை கேப் அப்பு, இல்லை கேப் டவுனு. எதனால் அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுறது, இங்கே ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுறது, கீழே ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுறது, 3 ஐடியாவோட தான் மார்க்கெட்டில் போய் உட்காரோம். அப்படி உட்கார பட்சத்தில் மார்க்கெட் வந்து நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்போ கீழே தான் போகுது அப்படின்னா நம்ம பிக்கான ட்ரேடை மட்டும்தான் ட்ரை பண்ணணும். திரும்ப இந்த இடத்துல போய் எங்கே பையிங்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி சிக்கான ட்ரேட் இமீடியட்டாக வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் வந்து எங்கே ஆகி போயிருந்தோம், இந்த இடத்துல தான் சிக்கான ட்ரேட் வந்து ப்ரிப்பேர் ஆகி போயிருந்தோம். ஸோ அதுக்கு தான் நம்ம தெளிவாக வந்து ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோவும் போட்டிருந்தோம். நம்ம வந்து முதல் நாள் முன்னாடியே வந்து தெளிவாக வந்து ப்ரிப்பேர் ஆகிடணும், நம்ம எந்த சைடு வந்து மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து நம்ம சிஓ இல்லை பிஓ ஒரு சைடு தான் நம்ம டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒன்று ஒரு சைடில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லாட்டி டார்கெட் ஹிட் ஆகும். அவ்வளோதான். ஒன்று இந்த இடத்துல போச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சுன்னு பிஏ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து சிஏ எடுத்தீங்க, திரும்ப சிஏலையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, இதையும் க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா தேவையில்லாமல் இந்த இடத்துல எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இது நம்ம கரெக்டாக ஒரே ஒரு ஃப்ளோவை மட்டும் ஃபாலோ பண்ணி தான் என்ன இருக்கும், நமக்கு வந்து அழகாக வந்து ஒரு சைடு வந்து ஒன்று ஸ்டாப் லாஸோ இல்லை ப்ராஃபிட்டோ ஏதோ ஒன்று வந்து கிடச்சிருக்கும். இந்த மார்க்கெட் வந்து எப்போவுமே அன்பிரடிக்டபிள். நம்மளால் வந்து கரெக்டாக வந்து என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஸோ இங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் வந்து பண்ணுறோம். பட் நம்ம மைண்ட் செட்டோட அப்ரோச்சை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ ஸ்ட்ராங்காக டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வந்து மாற முடியும். ஓகே, சரி. இப்போ நாளைக்கு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ 2 நாளாக மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஃப்ரைடே வீக்லி கேண்டில் க்ளோசிங் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மார்க்கெட்டில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் லெவலை தாண்டி இன்னும் கீழே வந்து கேண்டில் வந்து போகவே இல்லை. ஸோ வந்து நேற்று எங்கேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து போணுச்சோ அதே ஜோனுக்கு வரும்னு சொன்னால் கரெக்டாக அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் வேல்யூபிளாக தான் இருக்குது. ஸோ என்றைக்குனாலும் திரும்பவும் வந்து இந்த ட்ரெண்டில் போய் இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் திரும்ப நாளைக்கு வந்து ஓப்பனிங் வந்து மறுபடியும் வந்து இந்த ஜோனுக்கு மேலே, அதாவது 23,580 லெவலுக்கு மேலே கேண்டில் ஒரு வேளை க்ளோசிங் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணணும்னா இந்த கண்டினியூட்டியாக அந்த ப்ரீவியஸாக வந்து பிரேக் அவுட் ஆன லெவலை போய் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிக்கான ட்ரேடுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிபிலிட்டி வந்தால் மட்டும் சிக்கான ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இன்ட்ராடேல ஸ்கேல்பரில் நான் நல்லா ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் மைண்ட் செட்டப் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வச்சிருந்தா தான் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் க்ளோஸ் பண்ணுன்றதெல்லாம் தெளிவாக இருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல தாண்டி கேண்டில் க்ளோசிங் வைக்கிது, ட்ரேட் எடுக்கிறீங்க, இங்கேருந்து மேலே போகுது, இமீடியட்டாக ட்ரெயிலிங் ஸ்டாப்லஸ் போட்டு வைக்கிறீங்க. ஏன்னா அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு இங்கே கண்டினியூட்டியாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த இடத்த தாண்டி போகுதுன்னா கரெக்டாக பாருங்கள், இங்கே ஒரு ஹை கட் இருக்குது, இந்த லெவலில் தொட்டு கீழே வரலாம். அடுத்து 650 லெவல் இருக்குது, அடுத்து இங்கே 680, 700. ஸோ என்னன்னா இப்போதைக்கு மேலே போகணும்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கேண்டில் இதெல்லாம் தாண்டி க்ளோசிங் வச்சா மட்டும்தான் வந்து இதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் கிடைக்கிறதுல நம்ம இந்த டார்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 23,800 போகிறதுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும், நமக்கு வந்து ரிஸ்க்காக தான் அமையும். ஸோ என்ன பண்ணலாம், அப்படி மேலே போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒருவேளை யூட்டர்ன் போட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே வந்து நேற்று பையிங் பண்ணவங்க இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கில் வந்து ஸ்ட்ராடல் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சைடு. அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கும் கீழே வந்துச்சு, கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் லெவல்லே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ என்னாச்சு, இப்போ வரைக்கும் அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து கிளியர் ஆகலை. ஸோ நியூவாக வந்து திரும்பவும் இங்கே பையர் வந்து ஆடாயிருக்காங்க.
ஸோ வந்து ஸ்டாடில் வந்து மறுபடியும் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் ரிவர்ஸில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துல பீக்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லையா, வாய்ப்பே கிடைக்கலன்னா நாளைக்கு எந்த ட்ரேடுமே எடுக்க வேணாம், வெயிட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து நாளைக்கு மார்க்கெட் எப்போ க்ளோசிங் ஆகுதோ அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 2 நாளாக வந்து மார்க்கெட்டை ஓரளவு கரெக்டாகவே கணிச்சிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே போகிறதுக்கான ட்ரேட் எடுக்கணும். இல்லை மேலே போகிறதுக்கான ட்ரேடு ரிஸ்கில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு எடுக்கணும். அந்த ட்ரேடை அதுக்கான மூமெண்ட்டில் கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராங்காக இந்த லெவலை தாண்டி கேண்டில் வைக்காமல் இமீடியட்டாக இந்த இடத்துக்கு வரும்போதே பையிங்கான ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் மேலே போனால் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டை வந்து நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஸோ எந்த லெவலில் இருந்தாலும் திரும்ப ஒரு வேளை அது ரிட்டர்ன் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணும், ஒரே ஃப்ளூக்கில் வந்து பிரேக் அவுட் பண்ணி போயிடும். அதுக்கு தான் சொன்னேன், அப்படி போகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்த வந்து ஒரு 100 பாயிண்ட் ஸ்ட்ராங்காக ஒரு வேளை கேண்டில் எதுவும் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 2 15 மினிட்ஸ் கேண்டில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிவேஸில் வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணி திரும்ப இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இங்கே ஆல்ரெடி நமக்கு 2 டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் அந்த டார்கெட்டுக்கு போகல. சரிங்களா? ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே போகணும்னா என்ன பண்ணும், ஏன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு மாறாமல் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த 23,200 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல் வந்து ப்ரீவியஸாக வந்து மார்க்கெட் இங்கேருந்து போன இடம். ஸோ ஒருவேளை நம்ம இப்போ பார்த்த பாருங்க 2 நாளாக பையரோட ஸ்டாப் லாஸ் ஜோன், ஒருவேளை மறுபடியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா திரும்ப இந்த ஜோனை போய் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே ஒரு லெவல் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டே கேண்டில் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு கீழே வந்து கேண்டில் வந்துருச்சு. கீழே வந்துட்டு திரும்ப வந்து பையர் லாஸ்ட்டில் போய் மேலே போய் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ 2 நாளாக இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒரு டைம் மார்க்கெட் கீழே வர பையர் கொண்டு போய் வந்து க்ளோசிங் மேலே வைக்கிறாங்க. என்ன ஒன்றுனா, இது மாதிரி செல்லிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து நியூவாக செல்லர் வந்து ஆடாக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பும் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க ஆடாகுவாங்க. திரும்ப ஒரு வேளை மார்க்கெட் இங்கேருந்து மேலே வரைக்கும் போகுது, இந்த ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. திரும்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்டெல்லாம் இவ்வளோ மிஸ் பண்ணவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் மறுபடியும் இங்கே ஆடாகும் போது திரும்பவும் அந்த ஃப்ளோ மார்க்கெட் நல்லா கீழே போகும். ஸோ வந்து இந்த இடத்துல மறுபடியும் வந்து நியூவாக வரும்போது தான் நல்லா திரும்ப ஃப்ளோ வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும், ஒரே இடத்துல வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தா தான் ட்ரேட் நடக்கும். ஏன்னா வந்து நல்ல மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லா நாளும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் நம்மளை எப்படி வேணாலும் திரும்ப அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நாளைக்கு அலர்ட்டாக இருந்துக்கங்க. ரிஸ்க்காக ட்ரேட் எடுக்கிறோன்னு நினைக்காதவங்க எடுக்காமல் வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ நாளைக்கு மறுபடியும் போய் இந்த 49,800க்கு மேலே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா திரும்ப இங்கேருந்து மேலே போய் இந்த 50,000 லெவலில் ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 50,200 லெவலில் வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் மார்க்கெட் போய் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் எப்போ செல்லிங் சைடு போக ஆரம்பிச்சிச்சுனாலும் ஒவ்வொரு ப்ரீவியஸாக அந்த லோ எங்கெங்கே இருக்கோ அந்த லோவை எப்போல்லாம் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கும் மார்க்கெட் இங்கே வரைக்கும் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வந்து இந்த லோவை தொட்டிச்சு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா திரும்ப ஒரு ஃப்ளோ வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப 49,000 ரவுண்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப இங்கேருந்து பையர் வந்து மேலே கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வரவே இல்லை. ஸோ நாளைக்கு ஃப்ரைடேவாக இருக்க பட்சத்தில் இந்த வீக் எடுத்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சாட்டர்டே சண்டே வந்து பொசிஷன் வைக்க மாட்டாங்க, க்ளோசிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் 2:30க்கு மேலே வந்து பையிங்கில் மார்க்கெட் நல்லா கன்சால்டேஷன் நடந்துகிட்டே இருந்து இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்தோம் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஏன்னா அவங்க பொசிஷன் க்ளோஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அப்போ கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது மட்டும் ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நாளைக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் ஃப்ளோ கரெக்டாக நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது இல்லாமல் லைட்டாக பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இமீடியட்டாக ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப்லாஸாக வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு நாள் மிஸ் ஆனால் பிரச்சனையே கிடையாது. அந்த ஒரு நாள் நம்ம ஒரு 1000 இல்லை 5000 10,000 ஸ்டாப்லாஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம அடுத்த ஒரு நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் மூவ்மெண்ட்டே கொடுத்துட்டுமே, நாளைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம அடுத்த நாள் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அன்னைக்கு வந்து கரெக்டாக நம்ம பார்த்து பிரேக் அவுட்டுக்கான ட்ரேட் எடுக்கும் போது இன்றைக்கோட ஸ்டாப் லாஸையும் அன்றைக்கி சேர்த்து ஆட் பண்ணும்போது டபுள் மடங்காக வந்து கீழே ஒரு ப்ராஃபிட்டாக வரும்போது டபுளாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சே ஸ்டாப் லாஸை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு வர வாய்ப்பு இருக்க இடத்துல ட்ரை பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் அதில் எந்த விதத்துலையும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ரொம்ப தெளிவாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.